ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். எடுத்தோன்னே இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க, அதனால் அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ரைட், நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. டெய்லி ஏதாவது ஒரு தமிழ் தலைவாஸ் வீடியோ போடுங்க. நிறைய பேர் மூணு வீடியோ போட்டுக்கிறாங்க. உங்கள் ஆர்வம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பேசுறது பிடிக்கிறதுனால தானே கேட்குறீங்க. அண்ட் 1-2 பேர் வேணால் தப்பாக பேசுவாங்க, நீலாம் யார் அப்படின்னு. மற்றபடி 99.9% என்னோட ஃபேன்ஸு பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு. நாலேஜபிள் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, மோர் தென் மீ. ரைட், ஏன்னா நீங்களே யங்ஸ்டர்ஸ் இல்லையா, ஜெனரேஷன் ஜெட் அப்படி சொல்லலாமா? ரைட், இன்ஸ்டா அண்ட் அதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார் இந்த டேட்டில் இது நடக்க போகுது சார். நேற்று கூட ஒரு ஃபேன் அவர் போட்டிருந்தார், ஜூலை 11 நடக்க போகுது சார் ப்ரீ கேம்ப்பு, ஒரு பிளேயரை பார்த்தேன் அவர் சொன்னார் அப்படின்னு. அந்த கமெண்ட் கூட இருக்குது, பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மோட்டிவேட்ஸ். அந்த தேதியில் நடக்குதோ இல்லையோ, பட் ஸ்டில் இன்னும் டைம் எடுத்து நமக்காக கமெண்ட் போடுறீங்களே, ரொம்ப சந்தோஷம். எல்லா கமெண்ட்டும் நாங்கள் பதிலும் போடுறோம். ஸோ நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ரைட், ஸ்டார்டிங் டேட் நிறைய பேர் கேட்டிங்க. ஐ டோன்ட் நோ, வெயிட்டிங். உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங் அப்படி தான் சொல்லணும். எனிவே, ஸோ நான் லேட்டர் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து வந்துருச்சு. ஜூலை மேபி ஆகஸ்ட் 15 இருக்கும், டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 15 20 பார்ப்போம். இந்த வாரத்தில் நெக்ஸ்ட் 1 வீக்கில் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். ரைட், தமிழ் தலைவாஸ் தான் பெஸ்ட் டிஃபென்ஸ் டீம்னு போன சீசன் பீக் 11 செமிஃபைனல் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. டிஃபென்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். டிஃபெண்டர் வின் யூ டோர்னமெண்ட், போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். இங்கேயும் டிஃபெண்டர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ போன சீசன் ஃபைனல் விளாண்டாங்களா ஹரியானா ஸ்டீலர்ஸ், அவங்களோட டிஃபென்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 290 பாயிண்ட். டிஃபென்ஸ் பாயிண்ட் மட்டும், டேக்கிள் பாயிண்ட்ஸ் ரேதர் 24 மேட்ச்சு. அண்ட் செகண்ட் பிளேஸில் நம்ம தான் இருக்கோம், தமிழ் தலைவாஸ் 279 பாயிண்ட்டு. 22 மேட்ச், எவ்வளோக்கும் 2 மேட்ச் கம்மியாக விளையாண்டோம் ஹரியானா ஸ்டீலர்ஸோட. மூணாவது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்னா பைரட்ஸ், 277 பாயிண்ட் எடுத்தாங்க, 25 மேட்ச். அவங்களோட நம்ம 3 மேட்ச் கம்மியாக விளையாண்டோம், அவங்களும் ஃபைனல் விளையாண்டாங்க. பார்த்தீங்களா டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு. அப்புறம் நம்ம ஏன் சார் போலான்னு கேட்பீங்க. ரைட்டர் சொதப்பிட்டாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ரன்னு கொண்டு வந்தால் தானே போலர் நிறுத்த முடியும். பாயிண்ட் எங்கே? சச்சின் நரேந்தர் ரொம்ப எதிர்பார்த்தா 164 பாயிண்ட் தான் 2 பேருமே சேர்ந்து. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அங்கே ஷாதுல் மட்டுமே அவ்வளோ பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். ரைடர் மட்டும் சரியாக இருந்தால் இந்த டிஃபென்ஸுக்கு. இதுவும் இல்லாமல் இதில் சாகர் வேறு இல்லை போன சீசன் நம்மகிட்ட. அப்படியே நம்ம செகண்ட் பெஸ்ட் டிஃபென்ஸ் டீமாக வந்திருக்கோன்னா பார்த்துங்க. அவார்டு வேறு வாங்கினார் நிதிஷ்குமார், பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டுன்னு. ஸோ அங்கே தான் நம்ம ப்ராப்ளம் ஆச்சு போன சீசன். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு தானே ஜீத்னான்ட்டார்ல சிஇஓ. இந்த வாட்டி ஜெயிக்கிற தான். அது தகுந்த மாதிரி தான் நீங்கள் சஞ்சீவ் பல்லியான் அசிஸ்டன்ட் கோச் ஆகட்டும், அவரே ஒரு டிஃபெண்டர் சுரேஷ்குமார், இவங்களாம் கொண்டு அர்ஜுன் தேஷ்வால், பவன், நரேந்தர் எல்லாரும் கொண்டு வந்துட்டீங்க. எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க, அது ரொம்ப 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 முக்கியம். அது சஞ்சீவ் பல்லியான் இஸ் வெரி குட் இன் தட். போன சீசன் சொதப்பிட்டாங்க, உதயகுமார் ஆகட்டும், நம்ம சேரன் அண்ணன் ஆகட்டும். அவங்களுக்கு சரியா ஐ டோன்ட் நோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறது நல்லது தான். அந்த டேட்டா வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ரைடர் எடுத்தது நல்லது தான், அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ். துச்சிக்கி கீத்தை அவர் தான் மன்பிரீத், அவர் எப்படி கரெக்டாக வினய் தேவட்டை ஆகட்டும், பட்டாரே ஆகட்டும், அங்கே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார் மாற்றி. என்னதான் அவங்களாம் 200 பாயிண்ட் தாண்டலனாலும் ஃபைனல் வந்து கப்பு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க பாருங்கள். கலெக்டிவ் எஃபர்ட்டுங்கிறது தான். ஸோ ரைடர்ஸ் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அர்ஜுன் பவனை டிஃபென்ஸ் தான் முக்கியம். கவர் டிஃபெண்டர் பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். கார்னர் டிஃபெண்டரை பற்றி பேசுவோம். எல்லாரும் கவர் டிஃபெண்டர் தான் சார் வீக் நீங்கள், எனக்கு நம்ம கார்னர் டிஃபெண்டர் வீக் மாதிரி தெரியுது. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி ஒத்துப்பீங்க சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால் தான் சேனல் நடத்த முடியுது. நம்மளே சொன்ன மாதிரி தான், 5000 வியூஸ் போனால் $1 $80 வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, வியூஸாக அவ்வளோ போகிறதில்ல. இருந்தாலும் நீங்கள் கேட்குற வீடியோஸ்லாம் போடுறோம். பழனிசாமிங்கிற ஒரு ₹40, ராம்குமார்னு $2. நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். ₹40 தான் மினிமம். லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோ பேசணும் எங்களுக்கும் ஆசை தான். பட் வாட் டு டூ, நஷ்டத்தில் போகுது இல்லையா, அதை நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ரைட், அண்ட் இப்போ திரும்ப விஷயத்துக்கு போய்டுவோம், கார்னருக்குள்ளே. ரைட், போன சீசனை இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு டேக்கிள் பாயிண்ட் நிறையா எடுத்தது வந்து ஷாதுலு, 82 பாயிண்ட் 24 மேட்ச்சில். செகண்ட் அங்கித் ஜாக்லான் 79 பாயிண்ட் 25 மேட்ச். இந்த 2 பேரும் ஃபைனல் விளாண்டாங்க. மூணாவது நம்ம நிதிஷ்குமார். நம்ம ஏன் அவருக்கு பெஸ்ட் டிஃபெண்டர் கொடுத்தாங்கன்னா, பிளே ஆஃபுக்கு முன்னாடியே டிசைட் ஆகிடும். இந்த லாஸ்ட் 4 மேட்ச் கவுண்ட் ஆகாது அவார்டு கொடுக்கறதுல. அந்த நேரத்தில் நிதிஷ்குமார் தான் லீடில் இருந்தார். ஸோ நிதிஷ்குமார் 77 பாயிண்ட் 22 மேட்ச்சு. பட் ரைடர் சொதப்பதுனால நம்மளால் போக முடியல. பட் இந்த வாட்டி அது நடக்காது. ரைடர்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக். ரைட், அவைலபிள் கார்னர் யார் யார் இருக்காங்க நம்மகிட்ட பார்த்து. அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 பிளேயர் இருக்காங்க நம்மகிட்ட. அதில் 7 ரைடரு, 9 டிஃபெண்டர், 3 ஆல்ரவுண்டர். ஸோ இந்த வாட்டி ஆல்ரவுண்டருக்கு நிறைய வேலை இருக்கும்.
என்ஒய்பி 4 பேர் எடுத்தாங்களே, அதில் கூட யாருமே கார்னரே இல்லை. ஸோ உங்களுக்கு தருண் ஆகட்டும், தருண் ஒருத்தர் எடுத்தா அவர் கவர் டிஃபெண்டரு. அப்புறம் அபிராஜ் அவர் ஒரு ரைடரு, ரோஹித் பெனேகல்னு ஒருத்தர் அவரும் ஒரு ரைடரு, அப்புறம் யோகேஷ் யாதவ் அவரும் ஒரு ரைடரு 4 என்ஒய்பியில். எனக்கு என்னமோ அங்கே இன்னொரு கார்னர் எடுத்துருக்கணுமோன்னு தோணுது. இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ரீசனு. நம்மகிட்ட மொத்தமே 4 கார்னர் தான் இருக்காங்க. ஆமாம், ஒன்று ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சாகர் ராத்தி, லெஃப்டில் நிதிஷ்குமார். இவங்களுக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் அலி ரஜா கலீலி 30 lakhs எடுத்தாங்க சி கேட்டகரி ஆப்ஷனில், ஈரான் பிளேயரு. இந்த சைடு லெஃப்ட்டு உங்களுக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா மோஹித் காலர் சி கேட்டகரி 13 லட்சத்தில் எடுத்தோம். இவ்வளோ தான் இருக்காங்க, 4 கார்னர் தான் இருக்காங்க. ப்ரொஃபஷ்னலி இப்போ இன்னும் ஸ்பெஷலிஸ்ட்னா இந்த 4 கார்னர் தான். எனக்கு என்னமோ இன்னும் 2 கார்னர் எடுத்துருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா சாகரோட ஃபிட்னஸ் இஸ் அ பிக் கேள்விக்குறி. ஒவ்வொரு சீசனும் இதே தான். எந்த சீசனும் 22 மேட்ச் விளையாடல கடந்த 3 சீசனாக. பிகேஎல் 9ல் 17 நினைக்கிறேன், பிகேஎல் 10லையும் கம்மி தான். போன சீசன் இன்னும் சுத்தம் 1 தான். ஸோ ஹோப் இஸ் ஃபிட். அவர் கண்டிப்பாக 22 மேட்ச் விளையாட ஆகணும் சாகர் அண்ட் நிதிஷ்குமார். இன்னும் அடிபடாமல் விளையாடுறதே ஒரு ஆர்ட் ஆஃப் டிஃபென்ஸு. ஆமாம், அதுக்கு ஒரு தனி கலை அது, அடிபடாமல் விளையாடுறது. ஸோ அது வேறு அவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா பேக்கப்பு தேர் குட். அலி ரஜா கலீலி கண்டிப்பாக குட்டாக தான் இருப்பார். ஏன்னா அவர் விளையாண்டதில் ஷாதுலு, ஃபசலு, நபி பக்ஷு, ஜஃபர் தானிஷ், பஸ்தாமி, மொயின் ஷஃபாக் இவங்க கூடலாம் ஈரானில் விளையாடிருக்காரு. அப்போ நீங்கள் ஒன்று நோட் பண்ணி பாருங்களேன், ஈரான் பிளேயர்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக இன்ஜுரி ஆக மாட்டாங்க. நம்ம பிளேயர்ஸை பொத்துன்னு கீழே வந்து இன்ஜுரி ஆகிடுறது. ஏன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது ஒன்று இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், அடிபடாமல் விளையாடுறதே ஒரு கலை அப்படி. நிதிஷ்குமார் டெஃபினெட்லி இஸ் அ வெரி குட் பிளேயர். நல்லதே யோசிப்போம். சாகர் 22 மேட்ச் விளையாடுவார். விளையாண்டனா பிரச்சனை இல்லை. க்ளோஸ் ஐஸ் பிளே ஆஃபில் இருக்கும். நம்ம கண்ணு மூடிட்டு சொல்லிடலாம். இந்த இடத்துல தான் ஆல்ரவுண்டரோட ரோல் நிறைய இருக்கும். ஏன்னா கார்னரில் கொஞ்சம் தடுமாறுறோம் இல்லையா. மொயின் ஷஃபாகி ஆகட்டும், இமான்ஷு ஆகட்டும், அவங்களோட டேலண்ட் நமக்கு தெரியும். எந்த நேரத்துலையும் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. வெரி குட் டிஃபெண்டர்ஸ் அண்ட் ரைடர்ஸ் ஆல்சோ. அவங்க இந்த வாட்டி டிஃபென்ஸ் ரோல் நிறையா இருக்கும். ஆனால் புதுசாக ஒருத்தர் எடுத்துருக்கோம், சுரேஷ் ஜாதவ். அவரும் ஒரு ஆல்ரவுண்டரு. அவர் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவார் என்னன்னு அது யுவா கபடி அதெல்லாம் வச்சு தான் எடுத்தாங்க டொமஸ்டிக்லாம். பட் இந்த மாதிரி மெயின் பெரிய லீக் வரும்போது ஹோல் வேர்ல்டு ஃபோக்கஸ் உங்கள் மேலே இருக்கும்போது அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அது ரொம்ப முக்கியம். பாப்பா சுரேஷ் ஜாதவ் ஃபர்ஸ்ட் சீசன் போக தான் தெரியும். அண்ட் ஒரே ஒரு பேக்கப் தான் 2 பேருக்கு இருக்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தான். இன்னொரு பேக்கப் இருக்கலாம். ஏன்னா கவருக்கு ஏகப்பட்ட கவருக்கு பேக்கப் இருக்குது. நீங்கள் எல்லாருமே கவர் நான் சரியில்லை சார் கவர் தான் நல்லா இருக்குது. மெனி ஆப்ஷன் இருக்குது. நமக்கு டவுட்ஃபுல் இப்போ கார்னர் தான். அதான் எனக்கு கவலையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அசிஸ்டன்ட் கோச் சுரேஷை அவரே ஒரு டிஃபெண்டர்னால அவர் அழகாக கற்றுக் கொடுப்பாரு. அதாவது நிறைய ட்ரிக்ஸு, எப்படி எங்கே போய் ஆங்கிள் ஹோல்டு, தை ஹோல்டு ஏற்கனவே இவங்களுக்குலாம் தெரியும். அதுவும் நேக்காக பிடிக்கணும், நம்ம போய் பொத்துன்னு விழாமல். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இன்ஜுரி ஆகிறது தாங்க எனக்கு ரொம்ப இன்னும் கவலையாக இருக்குது. பவன் ஷராவத்தும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இன்ஜுரி ஆனார் பிகேஎல் 9. சாகரும் அந்த மாதிரி. ஓகே, 17வது மேட்ச் 18 மேட்ச் டயர்னஸ்ஸு, ட்ராவலிங்கு, ப்ரெஷர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பொத்துன்னு போய் விழுவுறீங்கன்னா என்னது இது? ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி கீ. ஃபிட்னஸ் ஃபசல்லாம் பாருங்கள், சுல்தான் ஃபசல் ஆகட்டும், நபி பக்ஷ் ஆகட்டும், இன்னும் எத்தனை வருஷமே விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபிட்னஸ் வரி இருந்த மாதிரி தெரில நம்ம. ஸோ டிஃபெண்டரை பற்றி சொல்லிட்டேன். இப்போதைக்கு 4 டிஃபெண்டர் சாகர் அண்ட் நிதிஷ் போதும். ப்ரொவைடட் 22 கேம்ஸ் அவங்க விளையாடினா ஆட்டோமேட்டிக்காக செமிஃபைனல் நாக் அவுட்டுக்கு போயிடுவான், பிளே ஆஃப்க்கு. அலி ரஜா கலீலி கண்டிப்பாக அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி தான் புதுசாக வந்தவர் தான் ஜஃபர் தானிஷ்லாம், பஸ்தாமி ஒரு காலத்தில் சொல்கிறேன், மொயின் ஷஃபாகி. போன சீசன் நிறைய பேர் இன்ஜுரி ஆனது தெரிஞ்சது. மொயின் ஷஃபாகிலாம் நம்ம தெரிஞ்சிருக்கவே இருக்காது. மொயின் ஷஃபாகி கலீலை பற்றி கேரண்டியாக நான் சொன்னேன், கண்டிப்பாக நல்ல பிளேயராக தான் இருப்பாருங்க. மொஹித் காலர் நல்ல பிளேயர் தான். எந்த அளவுக்கு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண போகிறாரு பார்க்கணும். இதான் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை சார் நீங்கள் சொல்கிறது தப்பு, இவர் இருக்கார் அவர் இருக்கார் மறந்துட்டீங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். புரிய பார்த்து பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.